இன்னரும் கனிச்சோலைகள் வைத்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற அந்த அரிய பணியினை, ஏழைக்கு எழுத்தறிவிக்கின்ற பணியிலே வெற்றி கண்ட மாதாவிற்கு இப்போது பன்னாகம் மெய்கண்டானின் 100 விழாவை முன்னிட்டு முன்னாயத்த நிகழ்வாக நடக்கின்ற நடைபவனி மூளாய் பிள்ளையார் ஆலயத்திலிருந்து பாடசாலை முன்றலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அணிநடையிலே பெற்றோர்கள், மாணவர்கள், அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என்று எல்லோரும் அணி அணியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம், 1925 ஆரம்பித்து இன்று 100 வயதை அந்த கண்ட எங்கள் மாதா பல பெரியோர்களுடைய மகிழ்ச்சியாலே தவழ்ந்து வளர்ந்து இன்று தனது 100வது வயதை எட்டி இருக்கின்றாள். 100 ஆண்டுகள் நிறைவு எய்தி நாங்கள் எதிர்வரும் 10ஆம் திகதி 100 விழாவினை கொண்டாட இருக்கின்றோம். அதற்குரிய முன்னாயத்த நிகழ்வாக 100 பானையிலே 100 இலக்கத்திலே வழக்கம்பெறை அம்பாள் சன்னிதானத்திலே பொங்கலோடு தொடக்கப்பட்ட இந்த நிகழ்வு இன்று நடைபவனியோடு எதிர்வரும் நாட்களிலே 10ஆம் தேதி நடக்கின்ற கோலாகல விழாவோடு அந்த 100 விழா நிறைவுக்கு வருகின்றது. அந்த கல்வி பணியினை ஏழைகளுக்கு எழுத்தறிவிக்கின்ற பணியிலே இன்றைக்கு இந்த உலகத்திலே எங்கள் பன்னாகம், சுழிபுரம், தொல்புரம், வடலியடைப்பு, பண்டத்தரிப்பு, பல்லசுட்டி என்ற அயல் கிராமங்களிலே இருந்து பல மகான்கள், பல பெரியோர்கள், பல கல்விமான்கள் உருவாவதற்கு கந்தையா பெரியோனால் உருவாக்கப்பட்ட இந்த பாடசாலை வித்திட்டிருக்கின்றது. அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய அந்த வழித்தோன்றர்கள் இந்த பூமியிலே தழைத்து வாழுகின்ற அந்த நிலையை நாங்கள் நோக்குகின்ற போது கல்வி பணி எவ்வளவு உன்னதமான பணி என்பதை இந்த மக்களுக்கு நிதர்சனமாக அவர்களுடைய வழித்தோன்றல்கள் இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தனியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்தாகிய கல்வி என்கின்ற சொத்தினை எங்களுக்கு வழங்கிய அந்த அன்னைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற இந்த நன்னாள் இன்றைய பொன்னாள். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அந்த வகையிலே பிச்சை புகினும் கற்கை நன்றே. என்னதான் இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கையிலே இன்று எத்தனையோ இழந்திருக்கின்றோம். என்னத்தை இழந்தாலும் இந்த போரால் கூட எங்களாலே மற்றவர்களாலே பறிக்கப்பட முடியாது இந்த கல்வி ஒன்றே. அந்த கல்வி முக்கியம். அந்த முக்கியமான கல்வியை இந்த பிரதேசத்திலே தந்த எங்கள் மேகண்டான் மாதா, நாங்கள் அந்த மேகண்டான் மாதாவை எங்கள் ஆயுள் உள்ளவரை என்றுமே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பாரதியார் குறிப்பிட்டதை போல இன்னரும் கனிச்சோலைகள் வைத்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற அந்த அரிய பணியினை, ஏழைக்கு எழுத்தறிவிக்கின்ற பணியிலே வெற்றி கண்ட மாதாவிற்கு. ஆகவே இந்த விழாவிலே எதிர்வரும் 10ஆம் தேதி நடக்கின்ற விழாவிலே நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்றி அந்த நன்றி உணர்வை, நீங்கள் தாய்க்கு பட்ட கடனை அடைப்பதற்கு உங்களால் முயன்ற அந்த நன்றி கடனை செலுத்த விழாவிலே ஒன்று சேருங்கள் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
நன்றி உணர்வுள்ளவராக வாழ வேண்டும். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். அந்த வகையிலே நாங்கள் கல்வியை கற்றால்தான் எதிர்காலத்திலே இந்த சவாலுக்குட்பட்ட இந்த உலக யுகத்துக்கு எதிர்கொண்டு வாழ முடியும். நமது தாய்க்கு நாங்கள் எடுக்கின்ற அந்த ஆண்டு விழாவிலே நீங்கள் அணியணியாக வந்து பங்கு பெற்றி அந்த அன்னைக்கு நன்றி கடனை செலுத்த வேண்டும் அல்லவா? நன்றி உணர்வு என்பது எங்களுக்கு வேண்டும் அல்லவா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, நெய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் கூறவில்லையா? அந்த நன்றி மறக்கின்ற பண்பிலே நாங்கள் வழுகிவிடலாமா? எங்களை வாழ வைத்த அந்த தெய்வத்தை நாங்கள் போற்ற வேண்டாமா? இந்த கந்தையா பெரியோனால் உருவாக்கப்பட்ட இந்த பாடசாலை அந்த காலத்திலே இந்த பிரதேசத்திலே வாழ்ந்தவர்கள் அநேகமாக மலாயா நாடு சென்று பொருளீட்டினார். இன்று வெளிநாட்டு யுகம் மாறி கனடா, நோர்வே என்று சொல்லுகின்ற மாதிரி அன்றைக்கு மலையன் என்று சொன்னால் அது ஒரு வெளிநாடு. அந்த காலத்திலே அங்கே இருந்து விட்டு வந்து இங்கே அந்த பெஞ்சனை எடுத்து வாழ்ந்த வரலாறு இருக்கிறது. அப்படி மலையா நாட்டின் யுகத்திலே தோற்றப்பட்டதுதான் இந்த மேகண்டான். இந்த கந்தையா பெரியோன் அவர்கள் இந்த மேகண்டானை இங்கே உருவாக்கிவிட்டு திருப்பி மேகண்டானுடைய வளர்ச்சிக்கு உழைப்பதற்கு மலாயா செல்கின்ற பொழுது இந்த மேகண்டானுடைய முழு பொறுப்பையும் இங்கே இருக்கின்ற ராமநாதர் மாதவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வயதில் மூத்த பெரியவிடம் கையெழுத்து சென்றார். அந்த மாதவர் தான் இங்கே அந்த மேகண்டான் பொறுப்பை நடாத்தி வந்த காலத்திலே, அன்றைய காலத்திலே இந்த பிரதேசத்திலே மனேச்சர் மாதவர் என எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த மாதவரிடம் தான் இந்த கந்தையா பெரியோன் அன்று இருந்து பணத்தை அனுப்பினார். அந்த மாதவர் இந்த கந்தையா பெரியோரால் அனுப்பப்பட்ட பணத்தை வைத்து அன்றைய காலத்திலே இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற இன்னொரு பல விடயங்களை செய்தது எங்கள் கண்களிலே எதிர்காலத்திலே அந்த பேப்பர் சுவடில் ஊடாக நாங்கள் நோக்கக்கூடிய இருந்தது. அந்த வகையிலே இந்த கந்தையா பெரியோர் அவரோடு தொடர்ந்து இந்த பாடசாலையை வளர்த்த பெரியோர்கள் மனேச்சர் மாதவர் எல்லோரையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுவதிலே பெருமை அடைகின்றோம். மேகண்டான் மாதானுடைய அன்பு உறவுகளே, இன்று யாழ் பன்னாகம் மேகண்டான் மகா வித்தியாலயத்திலே 100ஆண்டு விழாவினை ஒட்டிய அந்த நடைபவனையும் அந்த மரநாட்டிய விழாவும் மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பல பெரியோர்களுடைய மகிழ்ச்சியாலே தவழ்ந்து வளர்ந்து இன்று தனது 100வது வயதை எட்டி இருக்கின்றால். இந்த நாளிலே பல கல்விமான்களை உருவாக்கிய இந்த மேகண்டான் மாதாவிற்கு இந்த 100ஆண்டு விழா குழு சார்பாகவும், பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாகவும், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் சார்பாகவும், பாடசாலை அபிவிருத்தி குழுவின் சார்பாகவும், பாடசாலை ஆசிரியர்களின் சார்பாகவும், பாடசாலை அதிபர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி அறிதலை கூறுவதிலே நாங்கள் பெருமை அடைந்து கொள்கிறோம், மகிழ்வடைந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.